he's saying. Even if it is a complex topic, he'll make sure he's using simple terms so that everyone can understand what he's saying. That is the job of a good communicator. And a good communicator will not show off his vocabulary skills and everything. His main job is to help people understand what he's saying. And to become a great communicator, you need to have 3 skills. And I'm going to show you what are these skills with examples so that you can understand it. First one, dual coding. Dual coding என்னன்னா இப்போ நார்மலா எந்த பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணாம எந்த இமேஜும் ஷோ பண்ணாம நான் வெர்பலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் செகண்ட், எந்த ஒரு வெர்பல் கம்யூனிகேஷனும் இல்லாம வெறும் இமேஜ் மட்டும் ஷோ பண்றேன். அண்ட் லாஸ்டா வெர்பல் அண்ட் விஷுவல் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி வெர்பலாவும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அட் த சேம் டைம் ஒரு இமேஜையும் நான் ஷோ பண்றேன். இப்போ வெர்பல் அலவுன் அண்ட் விஷுவல் அலவுன் இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிரெயினுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் வெர்பல் ப்ளஸ் விஷுவல் இதை ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. our brain can easily process it and easily understand it. I show you one example so that you can understand it clearly. The dual coding explain பண்ண நான் physicsல இருந்து ஒரு டாபிக் எடுத்தேன், டாப்லர் எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் வெர்பல் எக்ஸ்பிளைன் பண்ணேன், நெக்ஸ்ட் விஷுவல், லாஸ்டா வெர்பல் ப்ளஸ் விஷுவல். ஃபர்ஸ்ட் வெர்பல் அலவுன். டாப்லர் எஃபெக்ட்னா என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அதுலேருந்து வர ஃப்ரீக்வன்சிஸ் அதுக்கு மூவ் ஆகிற டேரக்ஷனில் ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கும் அண்ட் அதோட ஆப்போசிட் டேரக்ஷனில் லோ ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அந்த ஃப்ரீக்வன்சி லோவர் பர்சன்ட் ப்ரிஃபர் ஆகும். இதுதான் டாப்லர் எஃபெக்ட். இது வெர்பல் கம்யூனிகேஷன். செகண்ட், விஷுவல் கம்யூனிகேஷன். நீங்கள் விஷுவல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன், நான் எந்த ஒரு வெர்பல் கம்யூனிகேஷனும் யூஸ் பண்ண போகிறதில்ல. தேர்ட், வெர்பல் ப்ளஸ் விஷுவல். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த வெர்பல் அண்ட் விஷுவல் கம்யூனிகேஷனோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பாருங்கள். Doppler effect means change of frequencies or pitch when an object is moving. இந்த ப்ளூ டாட்டை ஒரு காரை இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு ஸ்டாட்டிக்கான ரெஸ்ட் மோடில் இருக்குது. இப்போ இந்த காரில் நம்ம ஹாரன் ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த காரோட ஃப்ரீக்வன்சிஸ் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு வேளை அது ஹை ஃப்ரீக்வன்சினா ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கும், லோ ஃப்ரீக்வன்சினா லோ ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். பட் அதே ஒரு மூவிங் கார் எடுத்தோம்னா அங்கே தான் டாப்லர் எஃபெக்ட் ஒர்க் ஆகுது. இப்போ இந்த இமேஜில் 2 லிசனர்ஸ் இருக்காங்க, லிசனர் 1 and 2. செகண்ட் லிசனருக்கு லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸ் கேட்கும், ஆனால் ஃபஸ்ட் லிசனருக்கு ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸ் கேட்கும். பிகாஸ் ஒன்ஸ் அந்த கார் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது அது எந்த டேரக்ஷனில் மூவ் ஆகுதோ அந்த டேரக்ஷனில் உள்ள ஃப்ரீக்வன்சிஸ் வந்து கம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ அது கம்ப்ரெஸ் ஆகும்போது ஹை ஃப்ரீக்வன்சிக்கு அது கன்வெர்ட் ஆயிரும். ஸோ எந்த டேரக்ஷனில் மூவ் ஆகுதோ அந்த டேரக்ஷனில் இருக்க பர்சனுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் கேட்கும். பட் அதோட ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்க பர்சனுக்கு லோ ஃப்ரீக்வன்சிஸ் கேட்கும். இப்போ இந்த 3 எக்ஸாம்பிள்ஸில் எதை உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது? வெர்பல் அலவுன் ஆர் விஷுவல் அலவுன் ஆர் வெர்பல் ப்ளஸ் விஷுவல் கம்யூனிகேஷன்? கன்ஃபார்மாக வெர்பல் ப்ளஸ் விஷுவல் கம்யூனிகேஷன் தான் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குது. That's why verbal plus visual communication is very important for a great communicator. இப்போ நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணீங்க இல்லை ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா வெர்பல் அலவுன் இல்லைனா விஷுவல் அலவுன் மட்டும் யூஸ் பண்ணுறதை விட வெர்பல் ப்ளஸ் விஷுவல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணும்போது அந்த ரூமில் இருக்க ஆடியன்ஸுக்கு அதை கிளியராக கன்வே பண்ண முடியும் அண்ட் எவ்ரி ஒன் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் இட். செகண்ட் ஒன், த பவர் ஆஃப் பாசிங். இப்போ நான் ஒரு பேராகிராஃப் வந்து ரீட் பண்ணி காட்டினேன். ஃபஸ்ட்டு எந்த ஒரு பாசிங்கும் இல்லாமல் நான் ரீட் பண்ணேன். நெக்ஸ்ட் செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது கரெக்டாக பாசிங் யூஸ் பண்ணி ரீட் பண்ணுவேன். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி எதை உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். The speaker then gives the polar opposites of struggles in one's life. He says either snow could freeze him or sun could bake him. He has no time to care about them. The speaker then gives the polar opposites of struggles in one's life. He says either snow could freeze him or sun could bake him. He has no time to care about them. Now tell me which one helped you to understand it better? Definitely the second one, right? That's the power of pausing. இந்த மாதிரி எந்த இடத்துல பாஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல பாஸ் பண்ணும்போது நம்ம லிசனருக்கு நம்ம என்ன கன்வே பண்ணுறோமோ அதை ப்ராசஸ் பண்ண ஒரு டைம் கிடைக்கும். ஸோ அவர் பிரெயின் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் when we use pausing at the right time. That's why pausing is very important. Third one, tone of voice. இப்போ நம்ம ஒரு இதை நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் அதில் டோன் ஆஃப் வாய்ஸ் யூஸ் பண்ணி எந்த இடத்துல அதிக ப்ரெஷர் கொடுக்கணும், எங்கே கம்மியாக சாஃப்டாக பேசணும், இந்த மாதிரி கொஞ்சம் மாடுலேஷன்லாம் யூஸ் பண்ணி பேசும்போது நம்ம நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை கம்பேர் பண்ணும்போது நம்ம டோன் ஆஃப் வாய்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணது இன்னும் மோர் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். To become a great communicator, you need to master these 3 things. First, dual coding. Visual and verbal communication சேம் டைம் யூஸ் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் பாசிங்.
எந்த இடத்துல பாஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல கரெக்டாக பாஸ் பண்ண தெரியும். ரேண்டமாக ஒரு இதை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கரெக்டாக பாஸ் பண்ணி அந்த லிசனருக்கு நீங்கள் என்ன கன்வே பண்ணீங்களோ அதை ப்ராசஸ் பண்ண கொஞ்சம் டைம் கொடுக்கும். அண்ட் ஃபைனலி டோன் ஆஃப் வாய்ஸ். நார்மலாக ஒரு ரோபோட் மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட ஹை பிச், லோ பிச் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். when you combine all these things, the verbal communication, visual communication, body language, hand gestures, tone of voice and pausing, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணும்போது you will become a better communicator. That's it for today's video. Peace.